தமிழ்நாட்டில் அதிகமான மூவிஸ் எடுக்கப்பட்ட ஒரு ஜமீன் அரண்மனை பற்றி சொல்றேன், மறக்காம வீடியோஸ் பண்ணிச்சுக்கோங்க. வணக்கம் மக்களே. வேட்டவலம் ஜமீன் அரண்மனை திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலத்தில் இருக்கும் இந்த அரண்மனை ஜமீன்தார்களின் ஆட்சியின் போது கட்டப்பட்டுள்ளது. இந்த அரண்மனை முழுக்க முழுக்க மரம், செங்கற்கள், கற்கள், சுண்ணாம்புகளை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. ஜமீன்தார்களின் ஆட்சி காலத்தில் இந்த வேட்டவலத்தில் மொத்தம் 3 அரண்மனைகள் கட்டப்பட்டுள்ளது. அதில் இந்த அரண்மனையின் வளாகங்களை 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சீதாராம விலாஸ், சண்முக விலாஸ், சங்கர விலாஸ் என 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த அரண்மனைக்கு வடலூர் வள்ளலார் வந்து சென்றதாகவும் அவர்கள் உட்கார்ந்திருந்த நாற்காலி இப்போதும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சீதாராம விலாஸ் என்று சொல்லப்படும் இந்த வளாகத்தில் மொத்தம் 3 தானிய சேமிப்பு கிடங்குகள் நீங்க பார்க்கலாங்க. அந்த காலத்தில் ஜமீன்தார்களின் குடும்பங்களுக்கு தேவையான தானியங்களை இதில் தான் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த அரண்மனையில் மருதமலை, மறுமலர்ச்சி, சாட்டை போன்ற மூவில எடுத்திருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலத்தில் கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடங்களில் இந்த ஜமீன்தார் அரண்மனை ஒன்றுங்க. இந்த அரண்மனையில் வைக்கப்பட்டிருக்கும் தூண்கள் கூட பாருங்க, மரத்தால் செய்யப்பட்ட தூண்கள் தான். வேட்டவலத்தில் இப்போது கூட மரத்தால் செய்யப்பட்ட வீடுகள்லாம் நீங்க அதிகமா பார்க்கலாங்க. அரண்மனையின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த வசந்த பங்களாவில் ஜமீன்தார்கள் பயன்படுத்திய உடைகள், தலைப்பாகை, வீரவாள்கள், ஜமீன் குடும்பத்தினர் பயன்படுத்திய அனைத்து பொருட்களும் இந்த வசந்த பங்களாவில் தான் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த அரண்மனை திருவண்ணாமலையிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்திலிருந்து 39 கிலோமீட்டர் தொலைவிலும், கள்ளக்குறிச்சியிலிருந்து 64 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. நீங்க கூகுள் மேப்ல வேட்டவலம் ஜமீன் பேலஸ் சர்ச் பண்ணி எக்ஸைட்டா உங்க லொகேஷன் அதை ஃபாலோ பண்ணி நீங்க வரலாம். மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து பார்க்க மாதிரி